ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் குப்த பேரரசை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேரரசை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகம் அப்படின்னா 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகம்னாலும் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க. 4 இடத்துல இருக்கிற கண்டென்ட்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா குப்த பேரரசு என்பது மிகப்பெரிய பேரரசு. அவங்கள பற்றிய தகவல் நிறைய இருக்குது. அதனால் நம்ம நிறைய பார்ட்டுகளாக பிரித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் முதல் பார்ட்டு. இந்த முதல் பாகத்தில் குப்த பேரரசை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நமக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் குப்த பேரரசு எப்படி ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? குப்த பேரரசை பற்றி சொல்லணுன்னா கிபி 240 ஆரம்பித்து கிபி 470 வரைக்கும் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 220-230 ஆண்டுகளுங்க. இது தோராயமான ஆண்டு, துல்லியமான ஆண்டு கிடையாது. சரிங்களா? அவங்கள பற்றி துல்லியமாக சொல்ல முடியாது, தோராயமாக சொல்லலாம். 240 ஆரம்பித்து 470 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒரு 200 ஆண்டுகள் சராசரியாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. 200 வருஷம்தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 200 வருஷத்தில் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க. சயின்ஸில் நிறைய புரட்சியை பண்ணியிருக்காங்க, கணக்கில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, வானவியல், ஜோதிடம், மருத்துவம், இப்படி எல்லா துறையிலையும் பயங்கர டேலண்டடாக இருந்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு என்னென்ன சிறப்பு பேர் இருக்குது தெரியுங்களா? குப்தர் காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க, பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம் சொல்லுவாங்க, செவ்வியல் கலைகளின் காலம்னு சொல்லுவாங்க, இந்திய அறிவுசால் நடவடிக்கைகளின் உச்சக்கட்ட காலம்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய சிறப்பு பெயர்கள் அவங்களுக்கு இருக்குது. சரி, இவங்க காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில பிரபுத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப உருவாக ஆரம்பித்தது. நில பிரபுத்துவம் அப்படின்னா ஜமீன்தார் முறைங்க. ஜமீன்தாரி முறை இவங்க காலத்தில் தான் ஆரம்பத்திலேயே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை இது எல்லாத்துலேயுமே பண்பாட்டு முதிர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கலை இருக்குன்னா அது ரொம்ப டெவலப்பாக இருந்த காலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த காலம்தான் இவங்க காலம், பண்பாட்டு முதிர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட குப்தர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா 3 விதமான எவிடன்ஸு நம்ம முன்னாடி இருக்குது. ஒன்று இலக்கியங்கள், புத்தகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த புத்தகத்தின் மூலமாக அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது அவங்களே கல்வெட்டாக செதுக்கி வச்சுருக்காங்க, அதை படித்தும் தெரிஞ்சுக்கலாம். 3வது அவங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க, தங்க நாணயம், வெள்ளி நாணயம் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அதன் மூலமாகவும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல பார்க்க போகிறது இலக்கியங்கள். குப்தர் காலத்தை பற்றி ஒரு பிக்சர் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது பாருங்களேன், இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து இது வரைக்கும் வங்காள பகுதி முழுவதும், ஒடிசா பகுதி முழுவதும், தக்காணத்தை தவிர்த்து மற்ற எல்லா பகுதியையும் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரி, முதல்ல பார்க்க போகிறது இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது விசாகதத்தர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இவர் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. 2 புத்தகங்க, தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். இந்த 2 புத்தகமும் குப்தர்களின் எழுச்சியை பற்றி சொல்லுது. குப்தர்கள் எப்படி எழுச்சி பெற்றாங்க, அவங்க எப்படி படிப்படியாக பெரிய அரசர்களாக மாறினாங்க அப்படிங்கிறத இந்த நூலில் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், காமாந்தகர்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவர் கிபி 400 வாக்கில் நீதிசாரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். நீதிசாரம்னு சொல்கிறாங்க, நிதிசாரம்னு சொல்கிறாங்க, அல்லது தர்மசாஸ்திரம் சொல்கிறாங்க, எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? நீதிசாரம் என்ற தர்மசாஸ்திரம். இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்னா அரசருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு புத்தகம். அரசர் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்கிற மாதிரி இந்த புத்தகம் இருக்குது. அதுலேயும் தகவல்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது ஒரு வகையான இலக்கியங்கள். நிறைய இலக்கியங்கள் இருக்குது. நாரதர் எழுதிய நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி, கத்தியாயனர் ஸ்மிருதி, இப்படி நிறைய ஸ்மிருதிகள் இருக்குது. அதை படித்தாலும் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வெளிநாட்டவர் குறிப்பு. பாகியான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். இவர் சீனாக்காரர். 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார். அவர் நிறைய தகவல்கள் எழுதி வச்சுருக்காரு. குப்த அரசர்கள் இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாமே இலக்கிய சான்றுகள். நம்ம முன்னாடி இலக்கியம் இருக்குது, அதை படித்து டைரெக்டாக அவங்க இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க, இப்படிப்பட்ட அரசர்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வெட்டு சான்றுகள். நிறைய கல்வெட்டுகளை அந்த குப்த அரசர்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. அதை படிக்கிறதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, கல்வெட்டுகளை பார்க்கலாமா? மெஹருளி இரும்புத்தூன்னு ஒன்று இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் மெஹருளி இரும்புத்தூண்.
இது வந்து டெல்லியில் இருக்குது. இந்த இரும்புத்தூண் முதலாம் சந்திரகுப்தனை பற்றி குறிப்பிடுகிறது. நல்லா பாருங்கள், இதை செதுக்கியவர் சந்திரகுப்தர் கிடையாது. முதலாம் சந்திரகுப்தர்லாம் இதை உருவாக்கலை. இதை உருவாக்குனது அவருடைய பேரன். அவருடைய பேரன் யாருங்கிறத நம்ம அவருடைய வீடியோ வரும்போது பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. மெகருளி இரும்புத்தூண் அப்படிங்கிறது முதலாம் சந்திரகுப்தனை பற்றி சொல்கிறது. அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்தூண் போய் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்தூண் எழுத்து வந்து சமஸ்கிருத மொழியில் இருக்கும். அதை படிக்கிறது கஷ்டம். பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா முதலாம் சந்திரகுப்தன் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கல்வெட்டை படித்தோம்னா சமுத்திரகுப்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய சிறப்புகளை அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லுது. அடுத்து பாருங்கள், இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் சொந்தமாகவே உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு இந்த மூணையும் இவரே உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ இந்த கல்வெட்டுகளை படித்தா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கந்தகுப்தர். கந்தகுப்தர் பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிற கல்வெட்டை வெட்டியிருக்காரு. இந்த கல்வெட்டை படித்தோம்னா ஸ்கந்தகுப்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கத்வா பாறை கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கல்வெட்டு யாரால் வெட்டப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் இந்த கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றியும் குமாரகுப்தரை பற்றியும் நமக்கு தகவல்கள் வெளிப்படுது. இது எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் எந்த கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாணயங்கள். அதாவது குப்தர்கள் அரசர்கள் நாணயங்கள் நிறையவற்றை வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயங்களை பற்றி படிக்கும்போதும் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த நாணயத்தில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம், அவங்களுடைய உருவம், அவங்க செய்யக்கூடிய சடங்கு, இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக இங்கே பாருங்களேன், இது வந்து சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்கள். இந்த நாணயங்களில் பாருங்கள், அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்களேன், கையில் வந்து வீணை வச்சுருக்காரு. சமுத்திரகுப்தர் இப்படி தான் இருந்திருப்பாராட்டிருக்குது. பாருங்களேன், அவருக்கு பின்னாடி ஏதோ எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. அது என்ன எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவங்க வந்து தங்க காயினை வெளியிட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த அரசானது ஒரு மிகப்பெரிய அரசாக இருந்திருக்கணும், செல்வ செழிப்பு மிக்க அரசாக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், அழகான வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க கலைத்திறனில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி 3 விதமான எவிடன்ஸ் குப்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம முன்னாடி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்த வம்சத்தின் தோற்றம். குப்த வம்சம் எப்படி உருவாச்சுன்னா, ஸ்ரீகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கிபி 240 ஆரம்பித்து 280 வரைக்கும் ஒரு 40 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் சின்ன அரசர் தான், பெரிய அரசர்லாம் கிடையாது. இவர் தான் குப்த வம்சத்தை உருவாக்கியவர் சொல்கிறாங்க. நாணயங்களில் இடம்பெற்ற உருவம் அப்படிங்கிறது இவருடைய உருவம்தான். குப்தர்கள் நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, நாணயங்கள் வெளியிடும் பொழுது முதலாக யாருடைய உருவத்தை வெளியிட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தருடைய உருவத்தை தான் வெளியிட்டாங்க. இவருக்கு ஒரு பட்டம் வழங்கியிருக்காங்க. மகாராஜா அப்படிங்கிற பட்டம் ஸ்ரீகுப்தருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவரை பற்றிய தகவல் இவ்வளோ தான் இருக்குது, வேறு தகவல் நமக்கு கிடைக்கல. இவருக்கு பின்னாடி இவருடைய மகன் கடோத்கஜர் அவர் ஆட்சிக்கு வராரு. அவருடைய காலமும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள், 280 ஆரம்பித்து 319 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். இவரை பற்றிய தகவல் அதிகமாக நமக்கு தெரிய வரல. இவருக்கு மகாராஜா அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்போ 2 பேரை பாருங்களேன், ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் 2 பேரும் மகாராஜா என்று அழைக்கப்பட்டவங்க. அடுத்ததாக வந்த அரசர் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருடைய காலம் கிபி 319 ஆரம்பித்து 335 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காருங்க. இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணுன்னா, குப்த வம்சத்தின் முதல் பேரரசர். இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 பேரும் அரசர்கள். அரசர்கள்னால் நார்மலாக இருக்கிற அரசர்கள். ஆனால் இவர் பேரரசர். பேரரசர்னால் மிக நீண்ட பரப்பை ஆட்சி பண்ண மிகப்பெரிய அரசர். இவர் எப்படி பெரிய அரசராக மாறினார் அப்படின்னா, இவர் ஆரம்பத்தில் சின்ன அரசர் தான். லிச்சாவின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. இது எங்கே இருக்கும்னா நேபாளத்துக்கும் பீகாருக்கும் இடைப்பட்ட ஒரு வளமான பகுதி. அந்த பகுதியில் லிச்சாவிங்கிற அரச மரபு இருந்தது. அந்த மரபில் குமாரதேவி அப்படிங்கிறவங்க இளவரசியாக இருந்தாங்க. அவங்கள இவர் திருமணம் பண்ணிக்கிட்டார். திருமணம் பண்ணதுனால அந்த குடும்பத்துடைய சப்போர்ட்டு கிடச்சது. அந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு வட இந்தியாவில் இருந்த பல அரசுகளை பிடிச்சார். அதனால் இவர் பேரரசாக மாறினார். இவருடைய சாதனைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மெகருளி இரும்புத்தூண், அந்த இரும்புத்தூணை படித்தோம்னா இவரை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணுன்னா, முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவியும் 2 பேரும் இருக்கிற மாதிரி நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அந்த நாணயம் தங்க நாணயம். அந்த நாணயத்தில் லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குதுங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்களேன்.
கிபி 320 தான் குப்த வம்சம் அப்படிங்கிற வம்சமானது ஆரம்பிக்குது. குப்த வம்சம் அப்படிங்கிறது 320 ஆரம்பித்தது. அதை தொடங்கி வைத்தவர் முதலாம் சந்திரகுப்தர் அப்படி சொல்கிறாங்க. இவருக்கும் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, மகாராஜாதி ராஜா, அதாவது அரசர்களுக்கு அரசன் அப்படிங்கிறது இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குப்த பேரரசு எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இவருடைய மகன் சமுத்திரகுப்தர் அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த பாகத்தை ரெடி பண்ணோன்னே நான் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.